தந்தானத்தானா தந்தானத்தா. என்னடா அவ்வளவு ஃபீல் பண்ற? சட்டசபையில உதயநிதி கலாய்ச்சாரு, அதனால வருத்தப்படுறீங்களா? அது இல்ல பாய், அது வழி வேற டிபார்ட்மெண்ட். இப்ப நாங்க ஆனந்த கண்ணீர் அழுதுகிட்டு இருக்கோம். ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு அப்படி என்னடா ஆச்சு? காமராஜருக்கு அப்புறம் இப்படியாப்பட்ட எம்எல்ஏவை எங்க டிவிகே கட்சியில தான் போய் நாங்க பாக்குறோம். காமராஜராவது ஒரு அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரு, இவர்கிட்ட கார் கூட இல்ல பாய், கால்நடையா போய்கிட்டு இருக்காரு. அந்த கால்ல செருப்பு கூட இல்ல, சும்மா நெருப்பு மாதிரி வந்து நிக்கிறாரு. எவ்வளவு எளிமையான மக்களை எங்க விஜய் அண்ணா எங்களுக்கு எம்எல்ஏவா கொடுத்திருக்காரு தெரியுமா? இவங்களுக்கு ஓட்டு போட்டதை நினைச்சா எனக்கு பாரு இப்பவும் செலுத்துக்குச்சு. அடேங்கப்பா, உங்க எளிமையை பார்த்தா இயேசுநாதரே வருத்தப்படுவாரா? சரி, அதுக்கு முன்னாடி இவரு யார் ரொம்ப நேரமா கைகால் ஆட்டுன்னு போயிட்டே இருக்கிறாரு? இவரு தெரியல, இவர் தான் கொளத்தூர்ல ஜெயிச்சாரு. அவரு மே 4ஆம் தேதியில இருந்து இப்படியே தான் இருக்காரு. பாவ கட்டுப்படுத்த முடியல. போ உட்காரு, கை சுளிக்க போகுது, கை சுளிக்க போகுது. சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். இந்த எளிமை எம்எல்ஏ இந்த கதையெல்லாம் நியூஸ் 24/7 பாத்தியோ? ஆமா, அதான் இப்படி ஃபயர் விடுற. கார் இல்ல, கால்ல செருப்பு இல்லன்னு அந்த எம்எல்ஏவோட வேட்பு மனு பாத்தியா? வேட்டி மனுனா இதான் உங்களோட அறிவு. அவரு தேர்தலில் நிக்கும் போது அவரோட வேட்பு மனு தாக்கல் செஞ்சாரு. அந்த வேட்பு மனுல அவரோட சொத்து பட்டியல்ல எனக்கு சொத்தா 2.8 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு அப்படின்ற மென்ஷன் பண்றாரு. ஆண்டு வருமானம் 8.3 லட்சம் ரூபாய்க்கு ஆண்டு வருமானம் இருக்குன்னு மென்ஷன் பண்றாரு. இது மட்டும் இல்லாம விடி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஓனராகவும் இருக்கிறாரு. லக்ஷ்மி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துல பார்ட்னராகவும் இருக்காரு. இது அவரோட வேட்பு மனுலயே இந்த விவரம் இருக்குது. தி ஹிந்துவோ இந்த நியூஸை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல கார் இல்ல, கால்ல செருப்பு இல்லங்கிறீங்களா? அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது நல்ல சொகுசு கார்ல தான் வந்து இறங்கினாரு. தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது கால்ல செருப்போட தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ, நியூஸ் சேனல்ல வரக்கூடிய ரீல்ஸ் வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபயர் விடாம உண்மைத்தன்மை என்னன்றதை பார்த்து அதுக்கப்புறம் ஃபயர் விடுங்கடா. ஓ, இதுக்கு பின்னாடி இவ்வளவு குஜிலி பஸ் வேலைலாம் இருக்கா? அவசரப்பட்டு காமராஜர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசிட்டேன்னு. அதுலயும் அந்த வார்த்தை, இவங்களுக்கு ஓட்டு போட்டதை நினைச்சா எனக்கு பாரு இப்பவும் செலுத்துக்குச்சு. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன்.